जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा। जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा। जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा। श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा। जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा। श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा। श्री चैतन्य चरितामिर्दम आदिलीலை பாகம் 2 அத்தியாயம் 17 ஸ்லோகம் 217। तोमारा मुखे कृष्ण नाम ये पड़ विचित्र पापक्षय केल हैल परम पवित्र। மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்। உங்களுடைய வாயிலிருந்து வந்த கிருஷ்ணரின் திருநாமம் அற்புதத்தை நிகழ்த்தியுள்ளது. இது உங்களுடைய எல்லா பாவ செயல்களின் விளைவுகளையும் நிர்மூலமாக்கிவிட்டது. தற்போது நீங்கள் உன்னதமான தூய நிலையில் உள்ளீர்கள். பொருளுரை சங்கீர்த்தன இயக்கத்தின் சக்தியை உறுதிப்படுத்தும் வகையில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் திருவாயிலிருந்து வந்த வார்த்தைகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருநாம சங்கீர்த்தனத்தினால் மக்கள் எளிமையாக எவ்வாறு தூய்மை அடையலாம் என்பதை வெளிப்படுத்துகிறது. காஜி ஒரு முஸ்லிம் மிலேச்சர், மாமிசம் சாப்பிடுபவர். ஆனால் அவர் பகவான் கிருஷ்ணரின் திருநாமத்தை பலமுறை உச்சரித்த காரணத்தினால் அவருடைய பாவ வாழ்வின் விளைவுகள் தாமாக நிர்மூலமாயின. அவர் எல்லா பௌதிக களங்கத்திலிருந்து முற்றிலுமாக தூய்மை அடைந்தார். கிருஷ்ண உணர்வினை உலகெங்கிலும் பரப்பி எல்லா தரப்பட்ட மக்களையும் வைஷ்ணவ தர்மத்தின் மிக உயர்ந்த தரத்திற்கு கொண்டு வரக்கூடிய எங்களை இந்த இந்து மதத்தினை அழித்து வருகிறோம் என்று இன்றைய பாஷண்டிகள் ஏன் எதிர்க்கின்றனர் என்பது எங்களுக்கு புரியவில்லை. இந்த அயோக்கியர்களின் சிலர் ஐரோப்பியா அமெரிக்க வைஷ்ணவர்களை விஷ்ணு கோயில்களுக்குள் உள்ளே அனுமதிப்பதில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் எங்களை தீவிரமாக எதிர்க்கின்றனர். மதத்தினை பௌதிக தன்மைக்காக கருதக்கூடிய இத்தகைய பேரளவு இந்துக்கள் தேவர்களின் பல்வேறு ரூபங்களை வழிபட்டு மிகவும் மோசமாகிவிட்டனர். அடுத்து வரும் ஸ்லோகத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு காஜியின் தூய்மையினை உறுதிப்படுத்துகிறார். ஹரி கிருஷ்ண நாராயண லைல தின நாம பட பாக்கியவான் தூமி பட புண்ணியவான். ஹரி கிருஷ்ணா நாராயணா என்னும் பகவானின் 3 திருநாமங்களை உச்சரித்ததால் நீங்கள் சந்தேகமின்றி மிகச்சிறந்த பாக்கியசாலியும் புண்ணியவானும் ஆகின்றீர்கள். பொருளுரை ஹரி கிருஷ்ணா நாராயணா என்னும் திருநாமத்தினை ஹரி கிருஷ்ணா நாராயணா என்னும் திருநாமங்களை அபராதமின்றி உச்சரிப்பவர் நிச்சயமாக மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி என்றும் அவர் இந்தியரா வெளிநாட்டவரா இந்துவா அல்லது இந்து அல்லாதவரா போன்ற பேதங்களின்றி உடனடியாக மிகச்சிறந்த புண்ணியவான்களின் தளத்திற்கு வருவதாகவும் இங்கே பரமபுருஷரான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உறுதிப்படுத்துகிறார். எனவே மற்ற ஊர்களில் அல்லது நாடுகளில் உள்ள மக்களையும் எங்களுடைய இயக்கம் வைஷ்ணவர்களாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பாஷண்டிகளின் கருத்துக்களை நாங்கள் கண்டுகொள்வதில்லை. நாங்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். அவரது இயக்கத்தினை அமைதியாக நிறைவேற்ற வேண்டும். தேவைப்பட்டால் அத்தகைய எதிர்ப்பாளர்களின் தலைகளில் உதைக்கவும் செய்யலாம். ஓம் தத்சத். ஓம் அக்ஞான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுரோ மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே स्वयं रूप तदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपां साग्रजातं सगगण रघुनाथं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सगगणगणिता श्रीविशाखां च। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम राम
हरे हरे। नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरद्विषे नमः। पंचतत्वात्मकं कृष्णं भक्तारूप स्वरूपकं भक्तावतारं भक्ताख्ये नमामि भक्तशक्तिकं। वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा। ஸோ நம்ம வந்து இன்றைக்கு மிக மிக மங்களகரமான தினத்தில் ஒன்று சேர்ந்திருக்கோம். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் காருண்யம், அவருடைய கருணை கிடைக்கணும். இங்கே எல்லாரும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைந்து பகவான் மேலே ஒரு தூய்மையான அன்பை வளர்த்துக்கணும்னு நம்ம எல்லாரும் ஒரு தடவை கூடி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஸோ இன்றைய தினம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற தினம் கௌடிய வைஷ்ணவர்களுக்கு. ஏன்னா ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஆவிர்பாவம், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தோன்றிய தினம். ஸோ கடந்த சில தினங்களாகவே சைதன்ய மகாபிரபு லீலைகளை நம்ம படிச்சுட்டு வரோம். அவருடைய பால்ய லீலை, அவர் சிறுவனாக இருந்த பொழுது செய்த லீலை, அவர் இளமை பருவத்தில் செய்த லீலை. இன்றைய காலை வந்து அவர் நாம சங்கீர்த்தனம் தொடங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எதுக்காக இந்த பூமியில திருவதாரம் பண்ணாரு? ஹரிநாம சங்கீர்த்தனம். ஜப கலியுகத்துல வந்து நாம சங்கீர்த்தனத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக. கலியுக தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. நாமத்தை வந்து எல்லாருக்கும் விநியோகம் செய்யறதுக்காக பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தோன்றினார். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய காரணங்கள் பார்த்தோம் எதுக்காக சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில தோன்றினார். ஒருத்தரா சொல்லுங்க. பக்தியினுடைய உயர்ந்த நிலை அதை வந்து அனுபவிக்கிறதுக்காக பகவானுடைய பக்த ரூபத்துல வந்தார். சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான், பகவானே பக்தருடைய ரூபத்துல வந்தார். அதான் ஸ்ரீமதி ராதாராணி வந்து பக்தியிலே ரொம்ப உயர்ந்தவங்க. அந்த ராதையோடைய பாவத்துல சைதன்ய மகாபிரபு தோன்றினார். அப்புறம் பக்தி தோண்டி எப்படி நம்ம செய்யணும், ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப அழகா அவருடைய லீலை மூலமா சைதன்ய மகாபிரபு பண்ணி காமிச்சார். வைஷ்ணவர்களுக்கு எப்படி சேவை பண்ணணும். நீ காலையில பார்த்தோம் சைதன்ய மகாபிரபு வந்து நவதீபத்துல ஒரு வைஷ்ணவர்களுக்கும் அவரே போய் பர்சனலா சுயமா அவரே சேவை பண்றாரு. அவங்களுடைய துணி எல்லாம் துவைக்கிறாரு, அவங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு, அவங்களுக்கு பழங்கள் வாங்கி கொடுக்குறாரு. அவங்களுக்கு எளிமையான சேவைகள். பக்தர்கள்லாம் விரும்புறது இல்லை. அவங்க எல்லாம் சொன்னாங்க, நிமாய் பண்டிட் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்காலர் பண்டிதர், நீங்க போய் இதெல்லாம் செய்யலாமா? ஆனா சைதன்ய மகாபிரபு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணாம நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைய முடியாது. வைஷ்ணவனுடைய கருணை வேணும், அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னு பக்தர்களுக்கு சேவை பண்றார். ஈஸ்வர் பூரிக்கு சேவை பண்ணார். ஒரு குருவுக்கு எப்படி சேவை பண்ணணும் ஒரு மிகச்சிறந்த உதாரணமா வாழ்ந்து காமிச்சார் சைதன்ய மகாபிரபு. எப்படி குருவுக்கு மரியாதை கொடுக்கணும். குரு அவதரிச்ச ஸ்தலத்துல போய் அந்த மண் எடுத்து உடம்புல பூசிக்கிறார். அந்த மண்ணை தினமும் உட்கொள்றார் சைதன்ய மகாபிரபு. இந்த மாதிரி சைதன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தன் லீலையை தொடங்கினார் நவதீபத்துல. ஸ்ரீவாஸ் தாக்கூரர் வீட்டுல தினம் தினம் நிறைய அற்புதமான லீலைகள் நடக்கும். சைதன்ய மகாபிரபு அவருடைய சகாக்களும் பக்தர்களும். சைதன்ய மகாபிரபுடைய சகாக்கள் அவருடைய பக்தர்கள்லாம் சைதன்ய மகாபிரபு மேல அளவிட முடியாத அன்பு உள்ளவங்க, கிருஷ்ணன் மேல தூய்மையான அன்பு உள்ளவங்க, மிக மிக எளிமையானவங்க, பணிவானவங்க, எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. சைதன்ய மகாபிரபுடைய பக்தர்கள்லாம் அவருடைய சகாக்கள்லாம் ரொம்ப வைராக்கியமானவங்களுக்கு கூட. மகாபிரபு ஒரு பக்தகன வைராக்கிய பிரதான, ரொம்ப வைராக்கியமா வாழ்றவங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல காலையில பேசிட்டு இருந்தோம். ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து நரசிங்கட்ட பிரார்த்தனை பண்ற, முகலாய மன்னர்கள் வந்து பக்தர்களை துன்புறுத்த கூடாது. ஏன்னா அந்த சமயத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி முகலாயருடைய ஆட்சி நடந்துருந்தது நவதீபத்துல. அதனால பயந்து பயந்து நாம சங்கீர்த்தனை பண்ணணும். ஸ்ரீவாஸ் தாக்கூர் நரசிம்மட்ட பிரார்த்தனை பண்றாரு. என் சைதன்ய மகாபிரபு அங்க வந்துட்டு வரும்போது நான் தான் அவருன்னு சொல்லிட்டு வர்றாரு. வர வழியில் நிறைய கண்ணுக்குட்டி எல்லாம் பார்த்தாரு. கண்ணுக்குட்டியில இங்க துள்ளி துள்ளி குதிச்சு ஓடி விளையாடிட்டு கண்ணுக்குட்டி பசுகள்லாம் பார்த்த உடனே சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணாவுடைய நினைவு வந்துருச்சு. விருந்தாவனத்து கிருஷ்ணா
விருந்தாவன கிருஷ்ணாவுடைய நினைவு வந்து சைதன்ய மகாபிரபு நான் தான் அவருன்னு சொல்லிட்டே வர்றாரு ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுக்கு. அங்க வந்து பார்த்தா ஒரு நரசிம்மரை ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு. நான் தான் அவரு அப்படின்னு நரசிம்மரை பார்த்து சொல்றாரு சைதன்ய மகாபிரபு. ஸ்ரீவாஸ் தாக்கூர் சொல்ற, நீ ஏன் பயந்துக்கிற, நான் இருக்கேன், எந்த காஜி என்ன பண்ணிடுறான்னு பார்க்கலாம். நான் வந்து பக்தர்களுக்கு துன்பப்பட விடவே மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் நான் இங்க இருக்கிற வரைக்கும் பக்தனை யாரும் துன்புறுத்த முடியாது. அப்படி காஜி வந்தாலும் சரி, அந்த நவாப் வந்தாலும் யார் வந்தாலும் சரி, யானை குதிரை ஒட்டகம் எதை வேணாலும் கூட்டிட்டு வரட்டும், நான் யானையை கீர்த்தன் பண்ண வச்சிருவேன். யானை சிங்கம் ஒட்டகம் புலி எந்த மிருகம் கூட்டிட்டு வந்தாலும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே கீர்த்தனம் பாட வச்சிடுவேன். குதிரை யானை பத்தி சொல்ல என்ன இருக்கு, அந்த முகலாய ராஜாவே நான் கீர்த்தனம் பண்ண வச்சிருவேன். காஜி வந்தாலும் சரி, அவன் நவாப் வந்தாலும் சரி, அவன் சிப்பாய்கள் யார் வந்தாலும் சரி, அவங்களெல்லாம் பிடிச்சு வச்சு அவரு நாம சொல்ல வச்சிடுவேன். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே. ஸ்ரீவாஸ் தாக்கூர், உனக்கு சந்தேகமா இருக்கா, என்னால பண்ண வைக்க முடியுமா நீ நினைக்கிறியா? இப்ப பாரு, நான் ஒரு சாம்பிள், ஒரு உதாரணம் காமிக்கிறேன். ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல அவங்க அண்ணன் பொண்ணு இருந்து, சின்ன குழந்தை, ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். நாராயணின் பேர், சின்ன குழந்தை. ஸ்ரீவாஸ் தாக்கூரோட அண்ணன் பொண்ணு, ஸ்ரீநளின பண்டிதோடைய டாக்டர். நாராயணி கூப்பிட்டாரு, நாராயணி இங்க வா, நீ கிருஷ்ண நாமத்தை சொல்லு அப்படின்னு அந்த குழந்தையை பார்த்து சொன்னார். நாராயணி நீ கிருஷ்ண நாமத்தை சொல்லு. அந்த குழந்தை சைதன்ய மகாபிரபு பார்த்த உடனே 2 கையை தூக்கிட்டு கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லி தலையில உருண்டு பிறகு அப்படி கண்ணுல இருந்து தார வரைய கண்ணீர் வருது. பார்த்துன்னு ஸ்ரீவாஸ் தாக்கூர் அப்படி உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடுது. சைதன்ய மகாபிரபு கருணை இருந்தா குழந்தைகள் இல்ல யார் வேணாலும் நாம சங்கீர்த்தனை பண்ணுவாங்க இல்லையா? இதான் அவருடைய ஒப்பற்ற கருணை. பகவானால என்ன செய்ய முடியாது. நாராயணிக்கு வந்து கீர்த்தனை மட்டும் பாட வைக்கல, தான் சாப்பிட்ட மகாபிரசாத் அப்படியே கொடுக்கிறார் சைதன்ய மகாபிரபு நாராயணி. ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல சைதன்ய மகாபிரபு ரொம்ப கருணை கொடுத்துட்டார். அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும், குடும்பத்துல இருக்கிறவங்க பத்தி சொல்ல என்ன இருக்கு, அந்த வீட்டுக்கு வர்றவங்க, பால் கொடுக்க வரவன், துணி தைச்சு கொடுக்க வரவன், யார் வந்தாலும் எல்லாருக்கும் சைதன்ய மகாபிரபு கருணை கிடைச்சிடும். வெறுமனே ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய சங்கத்தில் இருக்கிற ஒரு பக்தனுடைய சங்கத்தில் இருக்கிறதுனாலேயே, அந்த பக்தனோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனாலேயே அவ்வளவு பேருக்கும் சைதன்ய மகாபிரபு கிருஷ்ண பக்தி கொடுத்தார். நாராயணி வந்து சைதன்ய மகாபிரபு மகாபிரசாதம் சாப்பிட்டு அவருடைய கருணையை பெற்று கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண மேல அன்பு அந்த குழந்தை கிடைச்சது. அந்த நாராயணிக்கு தான் வந்து விருந்தாவன் தாஸ் தாக்கூர் குழந்தையா வந்தார். விருந்தாவன் தாஸ் தாக்கூர் யார் தெரியுமா? சைதன்ய மகாபிரபுடைய லீலைகளை எழுதினார். சைத்தன்ய பாகவதம், சைதன்ய பாகவத்துடைய ஆசிரியர் விருந்தாவன் தாஸ் தாக்கூர். அவர் வந்து வியாசருடைய அவதாரம். கிருஷ்ண லீலையை வந்து வியாசர் எழுதினாரு. அந்த விருந்தாவன தாசர் தான் வேத வியாசர் தான் விருந்தாவன தாஸ் தாக்கூர் வந்திருக்காரு. சைதன்ய மகாபிரபு கருணையினால அவர் நாராயணிக்கு குழந்தையா வந்து பின்னாடி சைதன்ய மகாபிரபு லீலைகளை எழுதுற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். யாரு? இன்னொரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுக்கு ஒரு டெய்லர் வருவார், துணி தைக்கிறவர். அவங்களுக்கு துணி எல்லாம் தைச்சு கொடுக்கிறவர். அவர் பிறவியில வந்து அசைவம் சாப்பிடுறவர், கறி எல்லாம் சாப்பிடுவார். ஆனா ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு சேவை பண்றாரு, துணி எல்லாம் தைச்சு கொடுக்கிறார். அவர் வந்து சைதன்ய மகாபிரபு அவரை பார்த்து, ஏய் நீ ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லு அப்படின்னு சைதன்ய மகாபிரபு அவரை உற்சாகப்படுத்தினார். சைதன்ய மகாபிரபு பார்த்த உடனே அவரு 2 கை மேல தூக்கிட்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே கீர்த்தனை பாடி தலையில உருண்டு பிறல்ற. பார்த்துட்டேன் எனக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு, இவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு துள்ளி குதிக்கிறார். அன்றையில இருந்து அவர் அசைவம் சாப்பிடறதெல்லாம் விட்டுட்டு மிக உன்னதமான பக்தர் ஆயிட்டார் சைதன்ய மகாபிரபு கருணையினால். இதுதான் சைதன்ய மகாபிரபு காரணமற்ற கருணை. சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவும் வெறுமனே அசுர குணங்களை அழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அசுரங்களை அழிக்கிறதுக்காக வரல. அசுரங்களை அழிக்க வந்தாங்கன்னா ஒரு பையன் கலியுகத்தில் இருக்க முடியாது, எல்லாத்தையும் கொல்ல வேண்டியதுதான். நம்ம எல்லாத்தையும் அவ்வளவுதான் பினிஷ் பண்ண வேண்டியதுதான். ஆனா சைதன்ய மகாபிரபு நம்மளை கொல்லணுங்கிறது அர்த்தம் இல்ல, நம்மளுடைய அசுர குணங்களை கொல்றதுக்காக வந்திருக்காரு.
யார் வந்து நரசிம்மரா வந்து இரண்யகசிபு வதம் பண்ணாரோ, யார் வராகரா வந்து இரண்யாக்ஷனை வதம் பண்ணாரோ, யார் வந்து ஸ்ரீராமரா வந்து ராவணனையும் கும்பகர்ணனையும் வதம் பண்ணாரோ, யார் வந்து கிருஷ்ணரா வந்து சிசுபாலனையும் தண்டவக்கரனையும் வதம் பண்ணாரோ, அதே பகவான் வந்து இப்ப சைதன்யரா வந்திருக்காரு. ஆனா இப்ப வந்து கொல்றதுக்காக வரல, குணப்படுத்துறதுக்காக வந்திருக்காரு. குணப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு அவதாரத்திலும் ஆயுதம் கொண்டு வர சைதன்ய மகாபிரபு. நரசிம்மரை எப்படி வதம் பண்ணாரு சைதன்ய மகாபிரபு? கிருஷ்ணா நாராயணர் தவக்கர கமல வரே நகமட் புதசிங்க அப்படி நகத்தினால நெஞ்ச பிளந்துட்டார். ராமர் ராவணன் எப்படி வதம் பண்ணாரு? கோதண்ட ராமன். கோதண்டம்ங்கிறது ராமனுடைய அஸ்திரம், வில்லு. அந்த கோதண்டத்தினால ராவணனை வதம் பண்ணார். கிருஷ்ணா கிருஷ்ணர் எப்படி சிசுபாலனை வதம் பண்ணாரு? சுதர்சன் சக்கர விட்டார், சிசுபாலனுடைய தலை சீவெடுத்து. சுதர்சன் இப்படி பகவான் இங்க அவதாரம் பண்ணும்போது ஒரு அவதாரத்தில் ஒரு அஸ்திரங்களை பயன்படுத்துறாரு. ஆனா கலியுகத்துல சைதன்ய மகாபிரபு ஒரு ஆயுதம் கொண்டு வந்திருக்காரு. அந்த ஆயுதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. இந்த ஆயுதம் ஹிருதயத்துக்குள்ள போகும். அப்படி ஹிருதயத்துக்குள்ள போய் உள்ள இருக்கிற இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தண்டன் எல்லாத்தையும் தும்சமாக்கிடும், பீஸ் பீஸ் ஆக்கிடும். எல்லாம் நம்ம இதயத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். இவ்வளவு அசுரனும் நமக்குள்ளதான் இருக்கான். அடிக்கடி வெளியில வருவான். நம்மளை பார்க்கும் போதே தெரியும் நம்ம வந்து பக்தரா இருக்குமா, இரண்யகசிபுவா இருக்குமா, ராவணனா இருக்குமா, கும்பகர்ணனா இருக்குமா. சில நேரத்துல கும்பகர்ணன் ஆயிடுவோம், கொரட்டை விட்டு தூங்கிட்டே இருப்போம். சில நேரத்துல ராவணன் பௌதிக ஆசைகள், சில நேரத்துல இரண்யகசிபு அகங்காரம், சில நேரத்துல சிசுபாலன் பொறாமை, இல்லையா? அந்த 6 எதிரிகள், காமம், கோபம், பொறாமை, பொய்யகங்காரம், அறியாமை. இந்த அசுரங்கள்லாம் நம்ம ஹிருதயத்துக்குள்ள குடிகொண்டிருக்காங்க. நம்ம தேடிட்டு இருக்க வெளியில தான் அசுரன் இருக்கானோ, வெளியில உள்ளதா இருக்கான். நம்ம எதிரி பூரா உள்ளதா இருக்கான், இதயத்துக்குள்ள இருக்கான். அப்ப அவனை யாரு கொல்ல முடியும்? பகவான் தான் அவனை வதம் செய்ய முடியும். அந்த பகவான் தான் இப்போ ஹரிநாமம் மூலமா வந்திருக்காரு. கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதாரி. கிருஷ்ணர் வந்து கலியுகத்துல நாம ரூபத்துல வந்திருக்காரு. அந்த நாமத்தையே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது தான் சைத்தன்ய மகாபிரபு. எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த நாமத்தை கொண்டு வந்து நம்ம ஹிருதயத்துக்குள்ள செலுத்துறாரு. பவ மகா தாவாக்னி நிர்வாபனம். ஹிருதயத்துல தாவாக்னி நெருப்பு எரியுது, கொழுந்து விட்டு எரியுது பௌதிக ஆசை. சேத்தோ தர்ப்பணம், ஹிருதயத்தை சுத்தம் பண்ணணும். சைரவ சந்திரிகாவித. சந்திரினா மூன், நிலா. பௌர்ணமி நிலவு அப்படி குளிர்ச்சியா இருக்கும் பார்க்க. அந்த நிலவு மாதிரி சைதன்ய மகாபிரபு நாமத்தை ஹிருதயத்துக்குள்ள தோற்று வைக்கிறார். அப்படியே ஹிருதயம் எல்லாம் கொழுந்து போயிடும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி அந்த மாதிரி சைதன்ய மகாபிரபு ஹரிநாமத்தோட தோன்றினார். சைதன்ய மகாபிரபு நவதீபத்துல நாம சங்கீர்த்தன நிலை ஆரம்பிச்சாரு. எப்ப ஆரம்பிச்சாரு? ஈஸ்வர பூரிங்கிற பக்தர் சொல்ற வரைக்கும் அவர் செய்யல. அந்த பக்தர்கிட்ட போய் தீட்சை வாங்கி அவருடைய குருவடைய கருணை, அது வரைக்கும் சைதன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தத்தை வெளிப்படுத்தல. வைஷ்ணவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கருணை, குருவடைய கட்டளையின் பேர்ல தான் ஆரம்பிச்சாரு. அதே போல நித்யானந்த பிரபு, நித்யானந்த பிரபு சைதன்ய மகாபிரபு முன்னாடியே தோன்றி இருந்தாரு. ஆனா சங்கீர்த்தம் பண்ணவே இல்லை. அவர் புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போயிட்டு சைதன்ய மகாபிரபுடைய ஒரு கட்டளைக்காக காத்துட்டு இருக்காரு. சைதன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தம் தொடங்கின உடனே நித்யானந்த பிரபு நவதீபத்துல வர. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நித்யானந்த பிரபு திரையோதசி அன்னைக்கு படிச்சோம். நித்யானந்த பிரபு அவதார தினம் வந்து நந்தனாச்சாரி வீட்டுல ஒழிஞ்சிட்டாரு. உடனே சைதன்ய மகாபிரபு சொல்றாரு ஸ்ரீவாஸ்தவ வீட்டுல, இன்னைக்கு நவதீபத்துல ஒரு பெரிய பக்தர் வந்திருக்காரு, மகா பாகவதர், அவதூதர், மகா புருஷர். பக்தர்கள் சொல்றாங்க, அப்படி யாரும் வந்த மாதிரி தெரியலையே. இல்ல இல்ல எனக்கு தெரியும், வந்திருக்காரு, போய் தேடிட்டு வாங்க. போய் தேடி இங்க கூட்டிட்டு வாங்க. எல்லாம் போய் தேடுறாங்க, கங்கை கரையில இங்க அங்க எல்லாம் போய் தேடி எங்கேயுமே கிடைக்கல. நித்யானந்த பிரபு ஒழிஞ்சிட்டு இருக்காரு நந்தன ஆச்சாரியர் வீட்டுல. எல்லாம் வந்து சொல்றாங்க, மகாபிரபு அப்படி யாரையும் நாங்க பார்க்கவே இல்லையே, யாரும் வரலையே, வாங்க நான் கூட்டின்னு போறவங்கள அப்படின்னு சைதன்ய மகாபிரபு எல்லா பக்தரும் அழைச்சிட்டு வர்றாரு. நீங்க சைதன்ய மகாபிரபு அவதார ஸ்தலத்திலிருந்து அவங்க வீடு இருந்தது இல்லையா, நம்ம போனோம் இல்லையா, அங்க இருந்து அப்படியே கொஞ்ச தூரம் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து வந்து இஸ்கானுக்கு அந்த பக்கம் கொஞ்ச தூரம் அப்படி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நந்தனாச்சாரியோட வீடு. அங்கதான் நித்யானந்த ஒழிஞ்சிட்டு இருக்காரு.
சைதன்ய மகாபிரபு பக்தரோட கீர்த்தனை பாடிட்டே வர்றாரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படி கீர்த்தனை பாடி நந்தன ஆச்சாரிய வீட்டுக்கு வந்தாரு. அங்க வந்து பார்த்தா அப்படி பௌர்ணமி நிலவு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு நித்யானந்த பிரபு. அப்படி வெள்ளை கலரு, நீல நிற ஆடை உடுத்தி இருக்காரு நித்யானந்த பிரபு. சைதன்ய மகாபிரபு சூரியன், காலையில உதிக்கக்கூடிய சூரியன் மாதிரி இருக்காரு. சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு முதல் சந்திக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேர் கண்கள் இருந்து தாரதோட கண்ணீர் வழியுது. அப்படியே கௌரங்கா நித்யானந்தா, கௌரங்கா நித்யானந்தா, கௌரங்கா நித்யானந்தா. ரெண்டு பேரும் ஓடி வந்து அப்படி கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் அழுது அவங்க உடம்பெல்லாம் நனைஞ்சு போய் தண்ணி ஆறா கீழே ஓடுது. ஃபர்ஸ்ட் சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நேற்று என் கனவுல ஒரு அழகான ரதம் வந்தது. அந்த ரதத்துல பலராமர் உட்கார்ந்து இருந்தார். பௌர்ணமி நிலவு மாதிரி இருந்தார் பலராமர். நீல நிற ஆடை உடுத்தி இருந்தார். கையில ஏற்காப்பு வச்சிருந்தாரு. நீங்க பலராமர்ல இருந்து வேறானவர் இல்ல, எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு. நித்யானந்த பிரபு சொல்றாரு, இல்ல நான் வந்து நிறைய புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போனேன். நிறைய கோயில பார்த்தா அங்க விஷ்ணுவோட மூர்த்தியை காணோம். எங்க இருக்கான்னு பூஜாரிகள் கேட்டா அவங்க சொல்ற அவர் நவதீபத்துல இருக்காரு. அவர் வந்து கிருஷ்ணர் எங்க இருக்காரு, அவர் நவதீபத்துல இருக்காரு. அதான் இங்க ஓடி வந்துட்டேன். ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கீர்த்தனம் பண்ணிட்டே போறாங்க. கீர்த்தனம் பண்ணிட்டு ஸ்ரீவாஸ் தாக்கரா வீட்டுல ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பக்தர்களும் ரொம்ப சந்தோஷம். சைதன்ய மகாபிரபு நித்யானந்த ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் ஹரிபால் ஹரிபால் கௌரங்கா நித்யானந்தா, கௌரங்கா நித்யானந்தா ரொம்ப சந்தோஷமா எல்லாம் கீர்த்தனம் பண்ணிட்டு ஸ்ரீவாஸ் தாக்கரா வீட்டுக்கு போனாங்க. அப்போ அத்வைத ஆச்சாரியன் என்ன பண்ணிட்டாரு, சாந்திப்பூர் இன்னும் கொஞ்சம் தூரம், நவதீபத்திலிருந்து கொஞ்சம் தூரம் போனா சாந்திப்பூர் அழகான கிராமம். இப்பவும் வந்து வருஷம் பக்தர்கள் அழைச்சிட்டு போவாங்க. சாந்திப்பூர்ல மாயப்பூர்ல இருந்து கோயில்ல இருந்து அழைச்சிட்டு போய் அங்க இருக்கிற தாம்பாசிகளுக்கு எல்லாம் பிரசாத விநியோகம் பண்ணுவாங்க. பெருசா கீர்த்தனை பண்ணுவாங்க. அத்வைத ஆச்சாரியர் என்ன பண்றாரு, அவர் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சைதன்ய மகாபிரபு சொன்னாரு, போய் அத்வைத ஆச்சாரியர் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ரமாய் பண்டிட் ஒரு பக்தர் அனுப்புறாரு. யாரு, சைதன்ய மகாபிரபு. யாரு கூட்டிட்டு வர்றதுக்கு, அத்வைதாச்சாரியர் வந்து சொல்றாரு, ரமாய் பண்டிட் கௌரங்க மகாபிரபு உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு. கௌரங்க மகாபிரபுவா, அவர் யாரு, அப்படி யாரு எனக்கு தெரியாது. எங்க சொல்லியிருக்க அவர் கிருஷ்ணாவுடைய அவதாரம்னு அத்வைதர் கேட்கிறார் ரமாய் பண்டிட்ட. யார் சொன்னாங்க, நிமாய் பண்டிட் கிருஷ்ணாவுடைய அவதாரம்னு பரீட்சை பண்றாரு ரமாய் பண்டிதர். ரமாய் பண்டிட் சொன்னாரு, என்னங்க பிரபு, நீங்க தான் அவர் வரணும்னு பிரார்த்தனை பண்ணீங்க. கங்கை கரையில உட்காந்து சாப்பிடாம தூங்காம துளசி வச்சு சாலகிராம் சீலாவை பூஜை பண்ணி பயங்கரமா சத்தம் போட்டு சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணீங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நீ கீர்த்தனம் பாடி நீங்க வந்து சைதன்ய மகாபிரபு அழைச்சிட்டு இப்ப அவர் யாருன்னு கேக்குறீங்க. இல்ல நான் நம்ப மாட்டேன். அவர் முழுமுதற் கடவுளை எனக்கு கண்டுபிடிக்கணும். நான் போய் நந்தனாச்சாரிய வீட்டுல ஒளிஞ்சுக்க போறேன். அவரு உண்மையா பகவானா இருந்தா கண்டுபிடிக்கலாம், பாக்கட்டும் நான் எங்க இருக்கேன்னு சொல்றாரு பாக்கலாம். அத்வைதாச்சாரிய போய் ஒளிஞ்சிட்டாரு நந்தனாச்சாரிய வீட்டுல. ரமாய் பண்ணிட்டு வந்து சொன்னாரு சைதன்ய மகாபிரபுட்ட, அவர் வரல, காணோம், அவர் எங்க இருக்காரு தெரியல. ஏய் ரமாய், ஏன் போய் சொல்ற, அவரு நந்தனாச்சாரிய வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்காரு, போய் கூட்டிட்டு வா. அவர் தான் என்ன கூப்பிட்டாரு, கூப்பிட்டுட்டு என்ன தெரியாதுன்றாரு. அவர் தான் என்ன வர சொன்னாரு. அவருடைய கர்ஜனை, அவருடைய சத்தம் கேட்டுதான் இங்க வந்தேன். அவர் வந்து நடா, அவர் கூப்பிட்டு தான் நான் வந்தேன். இன்னைக்கு அவர் அங்க ஒழிஞ்சிட்டு இருக்காரு, போய் சொல்லு. நிமாய் பண்டிட் சொன்னாரு, நீங்க நந்தனாச்சாரிய வீட்டுல ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களை உடனே வர சொன்னாரு. ரமாய் பண்டிட் ஓடி வந்து சொல்றாரு அத்வைதாச்சாரிட்ட, நிமாய் வந்து உங்களை வர சொன்னாரு, நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. எப்படி தெரியும் நிமாய்க்கு நான் இங்கதான் இருக்கேன்னு? அத்வைதாச்சாரியர் ஓடி வர்றாரு. அவங்க மனைவி சீதா தாக்கூராணி கூட்டிட்டு நேரா வந்து மகாபிரபுடைய பாதங்களை விழுந்து நமஸ்கரிக்கிறார். மகாபிரபு ஆராதிக்கிறார். மகாபிரபு வந்து அவர் பாதங்களை பிடிச்சுக்கிறார். ஏ ஆச்சாரியா, நீ தான் என்ன கூப்பிட்ட,
நீ கூப்பிட்டனால நான் வந்தேன், இப்ப எனக்கு தெரியாதுங்கிற நீ அப்படின்னு பிடிச்சிட்டாரு அத்வைதாச்சாரியர். தன் பக்தர்கள்லாம் வந்து நித்யானந்த பிரபு வந்துட்டாரு, அத்வைதாச்சாரியர் வந்துட்டாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எல்லா பக்கம் சத்தம், நவதீபம் முழு கீர்த்தனம் கேக்குது. ஹரி 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 ஹரி. பக்தர்கள்லாம் நாம ஜபிக்கிறாங்க, கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்றாங்க. இப்படி ரொம்ப அற்புதமா கீர்த்தன் லீலை தொடங்கினாங்க. ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு சொன்னாரு, நித்யானந்த பிரபுக்கு வியாச பூஜை பண்ணணும். வியாச பூஜை வரப்போது, நித்யானந்த பிரபு வியாச பூஜை பண்ணணும், ஏற்பாடு பண்ணுங்க. வியாச பூஜையில ஏற்பாடு பண்ணா நித்யானந்த பிரபு நிறைய குறும்புத்தனம் எல்லாம் பண்ணுவார். திடீர்னு கங்கையில போய் குதிச்சு முதலையை பிடிக்க போயிடுவார். முதலை இருக்கு இல்லையா, பயங்கர டேஞ்சர். கங்கையில நிறைய முதலை எல்லாம் இருக்கும். இந்த முதலை கூட போய் விளையாடிட்டு இருப்பார். ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து சொல்றாரு, நித்யானந்த பிரபு வர மாட்டேங்கிறாரு, முதல்ல கூட விளையாடிட்டு இருக்காரு. மகாபிரபு சொல்ற, நித்யானந்த பிரபு வாங்க, விளையாண்டது போதும், வியாச பூஜை பண்ணணும், வாங்க வாங்க. மகாபிரபு கூட்டணி நித்யானந்த பிரபு வந்துட்டார். வந்துட்டு மாலை, நித்யானந்த பிரபு மாலை கையில கொடுத்து, ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து சொன்னாரு, மாலை கையில கொடுத்து நீங்க போய் வியாசதேவருக்கு போடுங்கன்னாரு. இவர் போடாம நின்று இருக்காரு. நித்யானந்த பிரபு மாலை கொண்டு வியாசதேவருக்கு போடுங்க, அப்படியே நின்று இருக்காரு. ஏன்னா இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு நேரா சைதன்ய மகாபிரபு போனார். நித்யானந்த பிரபு வியாசருக்கு மாலை போட சொன்னா அப்படியே நின்று இருக்காரு. மகாபிரபு சொன்னாரு, நித்யானந்த பிரபு வியாசதேவருக்கு மாலை போடுங்க. நேர கொண்டு மாலையை சைதன்ய மகாபிரபு கழுத்துல போட்டார். ஜெய் ஸ்ரீ நித்யானந்த பிரபுக்கு சைதன்ய பாபு ஒண்ணு சொல்ல, சிரிச்சுட்டு இருந்தார். பக்தர்கள் எல்லாம் கீர்த்தனை பாடுறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே. சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுக்கு 6 கரம் உள்ள ரூப தரிசனம் கொடுத்தார். சத்புஜா, 6 புஜங், 6 கரங்கள் உள்ள தோற்றம். ஒரு கரத்துல வந்து சன்னியாச தண்டம், தண்டம் கமண்டலம், இன்னொரு கரத்துல கோதண்டமும் வில்லும், இன்னொரு கரத்துல புல்லாங்குழல். இப்படி 6 கரமுள்ள ரூபமா சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு தரிசனம் கொடுத்தார். நித்யானந்த பிரபு விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்றார். அதுக்கப்புறம் 4 கரமுள்ள விஷ்ணுமூர்த்தியா தரிசனம் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஷாம சுந்தரர். அன்றைக்கு வந்து ரொம்ப கீர்த்தனம், ரொம்ப சந்தோஷமா பக்தர்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க. எப்படி வியாச பூஜை முடிஞ்சு பக்தர்களும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு, இப்போ பிரசாதம், எல்லாருக்கும் பிரசாதம் சாப்பிட்டு எல்லாம் உடம்புல சந்தனம் எல்லாம் பூசி எல்லாரும் கீர்த்தனை பாடிட்டு மாலையெல்லாம் ஸ்ரீவாஸ்தவ எல்லாரும் மாலை போட்டுட்டு எல்லாம் ஜபிச்சுட்டே போறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஒரு தடவை ரொம்ப நேரம் கீர்த்தனை நடந்துட்டே இருந்தது. பக்தர்களுக்கெல்லாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் தானே உட்கார்ந்து இருப்போம் கிளாஸ்ல, அப்புறம் பசிக்கிற டைம் ஆயிடும் இல்லையா. சோ அங்க என்ன ஆயிடுச்சுன்னா மணிக்கணக்கா நடக்கும். சைதன்ய மகாபிரபு கீர்த்தனம் பாடி நடனம் ஆடுறாருன்னா பக்தர்கள்லாம் தங்களே மறந்துடுவாங்க. இப்படி காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் கீர்த்தனம் நடந்துட்டே இருக்கு. சாப்பிடல, தூங்கல, எதை பத்தி நினைக்கல, கீர்த்தனை பாடிக்கிட்டே இருக்காங்க. பக்தர்கள்லாம் கொஞ்சம் களைப்பாயிட்டாங்க. சைதன்ய மகாபிரபு பார்த்தாரு, எல்லாருக்கும் பசி வந்துட்டு களைப்பாயிட்டாங்க. மகாபிரபு ஒரு மாங்காய் கொட்டை எடுத்துன்னு வர சொன்னார். மாங்காய் கொட்டை எடுத்துன்னு வந்து அப்படி தலையில போட்ட உடனே அப்படி தளதள மரம் பெருசா வந்துருச்சு. பெரிய மாமரம், கல்ப விருட்ச மரம். அதுல வந்து பார்த்தா மாமரத்துல கொட்டையும் இருக்காது, தோலும் இருக்காது, ஃபுல்லா அந்த எசன்ஸ் மட்டும்தான், அந்த சாறு மட்டும்தான். ஒரு மாம்பழம் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாயிடும். எண்ணற்ற மாம்பழங்கள் கல்ப விருட்சம். பக்தர்கள்லாம் பறிச்சு சாப்பிட்டு ரொம்ப ஆனந்தமா கீர்த்தனை பாடுறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஒரு சமயம் ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல கீர்த்தனை நடந்துருந்த பொழுது தினமும் சைதன்ய மகாபிரபு அவங்க வீட்டுல இருந்து கீர்த்தனை பண்ணுவாங்க. என்ன ஒரு 2-3 நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய மறைவு தினம் வரும். அது தோன்றிய தினம் நினைக்கிறேன், தோன்றிய தினம், அவர் அபீல்ஸ் டே. ஸ்ரீவாஸ் தாக்கூராவுக்கு ஒரு பையன் இருப்பார். அந்த பையன் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவார். இறந்து போனே எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. குழந்தைய வீட்டுல வச்சுட்டு அவருடைய மனைவி சொந்தக்காரங்களும் அழறாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூரை பார்த்துட்டே இருக்காரு. சைதன்ய மகாபிரபு வந்து கீர்த்தனம் பண்ணக்கூடிய நேரம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா சைதன்ய மகாபிரபு ரொம்ப வருத்தப்படுவாரு, கீர்த்தனம் பண்ண மாட்டாரு. அவருடைய சந்தோஷம் போயிடும். பகவானை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தன் துக்கத்தையே மறைச்சிடாரு ஸ்ரீவாஸ் தாக்கூர். சொன்னாங்க மனைவிட்ட, குழந்தையை கொண்டு போய் உள்ள போட்டு ரூம்ல வச்சு பூட்டிடு. சைதன்ய மகாபிரபு வர நேரம், பக்தர்கள்லாம் இப்ப வந்துருவாங்க, கொஞ்ச நேரத்துல கீர்த்தனை பண்ணிட்டு போட்டோம், அப்புறம் அந்த குழந்தையை நம்ம இது பண்ணிடலாம், அதோடைய அந்த இறுதி சடங்கை வந்து பண்ணிடலாம்.
ஆனா எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அம்மா அந்த குழந்தையோட அம்மா சொந்தக்காரங்களும் அழறாங்க. திரும்பி ஸ்ரீவாஸ்தாகர் சொல்றாரு, சைதன்ய மகாபிரபு வர நேரம் ஆயிடுத்து, குழந்தைய எடுத்துன்னு போய் ரூம்ல போட்டுட்டு அப்புறம் பாத்துக்கலாம். கேட்கவே இல்லை, கோவம் வந்துச்சு அவருக்கு. இப்போ குழந்தைய கொண்டு போய் ரூம்ல போட்டு பூட்டலைன்னா நான் போய் கங்கையில கூச்சிருவேன்ட்டு, நான் கங்கையில கூச்சிருவேன். பயந்து போயிட்டாங்களாம். பயந்து போய் குழந்தை எடுத்துன்னு போய் பையனை எடுத்துன்னு போய் ரூம்ல வச்சு பூட்டிட்டாங்க. சைதன்ய மகாபிரபு வந்தாரு. அவரும் நித்யானந்த பிரபு சாக்கெல்லாம் கீர்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. கீர்த்தனை பாடி டான்ஸ் ஆடிட்டு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே. கீர்த்தனை பாடி டான்ஸ் அடிச்ச சைதன்ய மகாபிரபுக்கு அந்த இது கிடைக்கல. எப்பவுமே சைதன்ய மகாபிரபு கீர்த்தனை பாடி ஆடும்போது தன்னையே மறந்துடுவார். அப்படியே அந்த பக்தியினுடைய பிரேமத்தை, அந்த அன்பு அனுபவிப்பார். ஆனா அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அவருக்கு அந்த சுவை கிடைக்கல, பாதியிலே நிப்பாட்டிட்டார். ஸ்ரீவாஸ் தாக்கூர், எனக்கு எப்பவுமே இங்க வந்து கீர்த்தனை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அந்த பிரேமத்தை நான் அனுபவிப்பேன். கிருஷ்ண அந்த நாமத்தை வந்து என்னால அதை வந்து ரொம்ப அன்பு சந்தோஷமா இருக்கும், என்னையும் மறந்துடுவேன் நான். ஆனா இன்னைக்கு என்னமோ அந்த ருச்சி வரல எனக்கு, அந்த கீர்த்தனத்துல எனக்கு சுவை இல்லை. இங்க ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்தது? ஸ்ரீவாஸ் தாக்கூர் சொல்றாரு, மகாபிரபு நீங்க இருக்கிறதுல என்ன நடக்கும்? எல்லாம் இங்க அமங்கலம், எல்லாம் மங்களகரமானதான், ஒண்ணும் இல்லை இங்க, ஒண்ணும் இல்லையா? சரி ஓகே, கீர்த்தனை பாடினாரு. திரும்பி நிப்பாட்டிட்டார். இல்ல ஸ்ரீவாஸ், இங்க ஏதோ நடந்திருக்கு, நீ எதுவும் மறைக்கிறீங்க என்கிட்ட. என் பக்தர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, மகாபிரபு அவர் பையன் இறந்து போயிட்டாரு. மகாபிரபுக்கு அப்படி ஆச்சரியமாயிடுது. ஸ்ரீவாஸ் தாக்கூர், உங்க பையன் இறந்து போயிட்டா ஏன் சொல்லல நீங்க என்கிட்ட? எதுக்காக இதை மறைச்சிக்கிறீங்க? ஸ்ரீவாஸ் தாக்கூர் சொல்றாரு, நான் சொன்னா உங்களுக்கு இங்க உங்க கீர்த்தனம் போயிடும், நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க, பக்தர்கள் எல்லாம் வேதனைப்படுவாங்க, கீர்த்தனம் நடக்காது. எனக்கு வந்து உங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம், எனக்கு வந்து உங்களை சந்தோஷப்படுத்துறது தான் முக்கியம். இந்த பையன் போனா என்ன, அதை பத்தி நான் கவலைப்படல. அவன் ஆத்மா, அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு போயிடுத்து, அவ்வளவுதானே. சைதன்ய மகாபிரபு அந்த பையனை நான் பார்க்கணும். ரூம் திறங்க, ரூம் திறந்தா அந்த பையனுடைய டெட் பாடி சரீரம். சைதன்ய மகாபிரபு அந்த பையன் பேசினார், ஏய் கண்ணா, நீ ஏன் ஸ்ரீவாஸ்தவரை வீட்டை விட்டு போன, நீ என்ன ஆச்சு உனக்கு? அந்த ஆத்மா வந்து பேசி சைதன்ய மகாபிரபு சொல்லுது, மகாபிரபு நான் வந்து எவ்வளவு ஜென்மங்களா எவ்வளவு பிறவி எடுத்திருக்கேன், ஆனா இந்த தடவை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் வந்து ஒரு வைஷ்ணவருக்கு குழந்தையா வந்தேன், ஸ்ரீவாஸ் தாக்கூர். அது மட்டும் இல்ல, நான் வந்து உங்களை தரிசனம் பண்ணி உங்களுடைய நாமசிங்கத்துல கேட்க முடிஞ்சது. இப்ப நான் சந்தோஷமா போறேன், எனக்கு வந்து வருத்தம் இல்லை. நான் பிறந்த பையனை அடைஞ்சிட்டேன் நான் இப்போ அப்படின்னு அந்த ஆத்மா வந்து பேசிட்டு சைத்தன்ய மகாபிரபு எல்லா பக்தர்களுக்கும். ஸ்ரீவாஸ் தாக்கூர் எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு சொன்னாரு ஸ்ரீவாஸ் தாக்கூர்ட்ட, அந்த பையன் போனானே, நான் இருக்கேன், நித்யானந்த பிரபு இருக்காரு, நாங்க 2 பேரும் உங்க பையன், நாங்க எப்பவுமே உங்க மேல அன்பு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவாஸ் தாக்கூர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன். பக்தர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா கீர்த்தனை பாடுறாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே. ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல அவங்க ஃபேமிலியில உள்ளவங்க பத்தி மட்டும் சொல்ல என்ன இருக்காங்க, யார் வந்தாலும் அவங்க எல்லாருக்கும், யாரெல்லாம் ஸ்ரீவாஸ் தாக்கூரோட சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கிருஷ்ணர் மேல அன்பு கிடைக்கும், சைதன்ய மகாபிரபு கருணை கிடைக்கும். ஒரு தடவை ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய மாமியார் இருக்காங்களே, அவங்க வந்து அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கிடையாது, ஆனா அவங்களுக்கு ஆசை சைதன்ய மகாபிரபு டான்ஸ் ஆடுறதை பார்க்கணும். வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. சைதன்ய மகாபிரபு வந்து கீர்த்தனம் பாடி டான்ஸ் ஆடுறாரு. சைதன்ய மகாபிரபுடைய கட்டளை என்னன்னா, பக்தர் அல்லாதவங்களுக்கு அனுமதி கிடையாது அந்த கீர்த்தனத்துல. பொறாமை உள்ளவங்க, நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அயோக்கியர்கள், பாவ வாழ்க்கை வாழ்றவங்க, பக்தர்களுக்கு அபராதம் செய்யறவங்க, அகங்காரம் பிடிச்சவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அங்க இடம் கிடையாது. ரொம்ப எளிமையானவங்க, பணிவானவங்க, வைஷ்ணவர்களுக்கு மரியாதை கொடுக்கறவங்க, பகவான் மேல அன்பு செய்யறவங்களுக்கு கீர்த்தனத்துல இடம் இருக்கு. இல்லாட்டி யாரும் அனுமதிக்க மாட்டாரு, கதவை பூட்டிடுவார். ஏன்னா நிறைய பொறாமைக்காரங்க இருக்காங்க நவதீபத்துல. சைதன்ய மகாபிரபு கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பாதியிலே நிப்பாட்டிட்டார். ஸ்ரீவாஸ் தாக்கூர், இன்னைக்கே எனக்கு நாமத்துல ருச்சி வரல, இங்க யாரும் இருக்காங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர் சொன்ன, யாரும் இல்லையே, நம்ம மட்டும் தான் இருக்கோம். இல்ல இல்ல யாரும் இருக்காங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர் உள்ள போய் பார்த்தா அவங்க மாமியார் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. முடிய பிடிச்சு வெளியே எடுத்துட்டு போய் விட்டார். நீ ஒழிஞ்சிட்டு இருக்கியா, நீ உனக்கு என்ன தைரியம், வெளியே கொண்டு விட்டுட்டார். பொதுவாகவே மாமியார் யாருக்கும் பிடிக்காது,
பட் ஸ்ரீவாசாகருக்கு அந்த மாதிரி கிடையாது. பட் ஆனா சைதன்யமா அப்படியே கட்டளையை வந்து அப்படியே பின்பற்றணும். பக்தர் அல்லாதவங்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனா அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரமாவது சைதன்யமா அப்படி நடனமா இருந்த பார்க்க முடிஞ்சதே. சைதன்யமா சொன்னார், ஓகே பரவாயில்ல, அவங்களை இது பண்ண வேணாம், ஏன்னா ஸ்ரீவாசாகரோட சம்பந்தப்பட்டிருக்காங்க இல்லையா, சைதன்யமா அப்புறம் அவங்களை மன்னிச்சு விட்டுட்டேன். இன்னொரு தடவை ஒரு ஒரு பிரம்மச்சாரி, ஒரு பிராமணர், அவருக்கு ரொம்ப ஆசை சைதன்ய மகாபிரபு நடனம் ஆடுறத பார்க்கணும், பக்தர்களோடு சேர்ந்து கீர்த்தனம் பண்றதெல்லாம் பார்க்கணும். அவர் ஸ்ரீவாசாகரோட பிரார்த்தனை பண்ணார், என்னை கொஞ்சம் அனுமதி பண்ணுங்க, நான் உள்ள இருந்துக்கிறேன், சைதன்ய மகாபிரபு நடனம் ஆடுறத நான் பார்க்கணும். ஸ்ரீவாசாகர் சொன்னார், ஜிஜோ இல்ல இல்ல, சைதன்ய மகாபிரபு யாரும் அனுமதி கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து பிராமணா, நான் பிரம்மச்சாரி, நான் வெறும் பால் மட்டும் தான் குடிக்கிறேன், சாப்பிட்றதே இல்லை, கடுமையா தவம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும் இல்லையா, நான் எந்த பாவம் செய்யறது இல்லை, கடுமையான தவ வரதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், தயவுசெய்து நீங்க என்ன அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஓரமா உள்ள ஒழிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நான் அப்படி போயிடுறேன். ரொம்ப கேட்டுட்டே இருந்தார். ஸ்ரீவாசாகரும் சரி பாவம் சொல்லி அனுமதி கொடுத்துட்டார். உள்ள போய் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. சைதன்ய மகாபிரபு வழக்கம் போல வந்து பக்தரோடு கீர்த்தனை பாடிட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த அளவே பாதியிலே நிப்பாடிட்டார். ஸ்ரீவாஸ் தாக்கூர், எனக்கே இன்னைக்கு நாமத்துல ருச்சி வரல, டேஸ்ட் கிடைக்கலையே, கிருஷ்ணன் மேல அன்பு வர மாட்டேங்குது, இங்க யாரும் இருக்காங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்ன சொல்றது, பேசாம இருக்காரு. என்ன ஸ்ரீவாஸ் தாக்கூர் ஒண்ணும் பேச மாட்டேங்குது, யாரும் இங்க இருக்காங்க பக்தர் அல்லாதவங்க. ஏன்னா அந்த பிரம்மச்சாரி வெளியில வந்தார். கண்டுபிடிச்சிட்டேன், நீதான் ஒழிஞ்சிட்டு இருக்கியா, உன்னை யார் உள்ள விட்டாங்க, நீ என்ன பெரிய பிராமண குலத்துல பிறந்துட்டேன், தவம்லாம் இருக்கேன், வெறும் பால் மட்டும் தான் குடிக்கிறேன், பிரம்மச்சரியா இருக்கேன், அதனால உனக்கு கிருஷ்ணன் மேல அன்பு கிடைச்சிருமா? அதனால கிடைக்காது. எப்ப வந்து ஆங்காரம் விட்டு, ஆங்காரத்தையும் கர்வத்தையும் விட்டு பக்தர்களுக்கு எளிமையா சேவை பண்றியோ அப்பதான் உனக்கு கிருஷ்ணனுடைய கருணை கிடைக்கும். நீ எந்த குலத்துல பிறந்திருக்க, எந்த கோத்திரத்துல பிறந்திருக்க, நீ தவம் பண்றியா, நீ கல்யாணம் பண்ணிருக்கியா, இளர வாழ்க்கையில் இருக்கியா, இல்ல நீ துறவர வாழ்க்கையில் இருக்கியாங்கிறதெல்லாம் கிருஷ்ணா பார்க்க மாட்டார். நீ வந்து ரொம்ப எளிமையான சேவகனா இருக்கியா, ரொம்ப பணிவா இருக்கியா, பக்தர்களுக்கு எல்லா மரியாதையும் கொடுக்க தயாரா இருக்கியா, சேவகனுடைய சேவகனா இருக்க தயாரா இருக்கியா, அப்பதான் கிருஷ்ணா உனக்கு கருணை கொடுப்பார். அப்பதான் கிருஷ்ணன் மேல அன்பு உனக்கு கிடைக்கும், கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். நீ வந்து தவம் இருக்கிறதுனாலயோ, விரதம் இருக்கிறதுனாலயோ, இந்த சாஸ்திரம் படிச்சிருக்கிறதுனாலயோ, உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கிறதுனாலயோ உனக்கு கிருஷ்ணன் மேல அன்பு கிடைக்காது. உனக்கு இங்க இருக்க இடம் இல்ல, நீ போலாம், நீ வெளியே போலாம். சைதன்ய மகாபிரபு வெளியே போலான்ட்டு என்ன ஒரு வருத்தப்பட்டே போறார். வெளியில போகும்போது ரொம்ப ஃபீல் பண்றாரு, சரி ஏண்டா நான் ஏன் உயர்ந்த குலத்துல பிறந்தேன், நான் ஏன் பிரம்மச்சாரியா இருக்கேன், நான் பேசாம பக்தர்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கலாமே, நான் இதெல்லாம் இருந்தும் பக்தர்களுக்கு சேவை பண்ணாம என் காலத்தை வெளியே பண்ணிட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டு அழற. போகும்போது என் சைதன்ய மகாபிரபு கூப்பிட்டார், இப்ப உணர்ந்துட்டீல, நீ இனி நீ இருக்கலாம், உனக்கு நீ அனுமதி இருக்கு. எப்ப நீ வந்து பக்தர்களுக்கு சேவை பண்ணி அடியார்களுடைய சேவகனா இருக்க தயாராகிட்டியோ அப்போ உனக்கு இங்க இருக்க அனுமதி இருக்குன்னு. அப்படி இல்லாதவங்களுக்கு அனுமதி கிடையாது. இதுதான் சைதன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு வந்து சேவகனுடைய சேவகனா இருக்கிறவங்க மேலதான் ரொம்ப திருப்தி அடைவார். நான் கிருஷ்ண பக்தன் சொன்னா திருப்தி அடைய மாட்டேன். நான் பக்தனுடைய சேவகனுடைய 1000 தடவை பெருக்கிக்கணும். அப்பதான் சைதன்ய மகாபிரபு கருணை கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல நிறைய லீலைகள்லாம் நடக்கும். ஒரு நாள் அங்க ஒரு பொறாமைக்கார பக்தர் இல்ல, ஆக்சுவலி ஒரு பொறாமைக்காரர், ஒரு பிராமணர், கோபால சப்பாலன்னு ஒருத்தர். கோபால சப்பாலா வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் மேல பொறாமை அவருக்கு. தினமும் அவங்க நாம சங்கீர்த்தனை பண்றாங்க, அதனால இவர் பேரு கெடுக்கணும். ராத்திரியானா தூங்காம எல்லாரும் சேர்ந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, நாம சங்கீர்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது செய்யணும் என்ன பண்ணிடுறாரு, காளி பூஜை பண்ற பொருள் எல்லாம் எடுத்துட்டு நைட்டு பூரா வீட்டு வாசல்ல போட்டுருவாரு. குங்குமம் அது இது, இந்த மாலை கீழே, அப்புறம் ஆடு வெட்டுறது, இந்த மிருகம் கொண்டு அந்த ரத்தம் எல்லாம் கொண்டு வந்து போட்டு விட்டுருவாரு வீட்டு முன்னாடி. காலையில கீர்த்தனை முடிஞ்சுட்டு ஸ்ரீவாஸ் தாக்கூர் கதவை திறந்தாரு, ஜனங்கள் எல்லாம் கூட்டி நின்றுகாரு. கோபால் சப்பாலா பாருங்க, இவங்க எல்லாம் வெளியில வைஷ்ணவர் மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள காளி பூஜை பண்ணிட்டு இருக்காரு.
காளி பூஜை பண்ணி காளிக்கு வந்து பலி கொடுக்குறாங்க. ரொம்ப கோரமான செயல்லாம் பண்றாங்க. ஆனா வெளியில வைஷ்ணவ நடிக்கிறாங்க. ஸ்ரீவாஸ்தவர் சொன்னார், இல்ல இல்ல நாங்க அப்படி எதுவும் பண்றது இல்ல, நாங்க கிருஷ்ணநாமம் தான் சொல்லிட்டு இருக்கோம், கிருஷ்ண பக்தி தான் பண்றோம். இல்ல இல்ல பொய் சொல்றாங்க. இப்படி வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார் ஸ்ரீவாஸ்தாக்கர் மேல். ஸ்ரீவாஸ்தாக்கர் ஒரு எளிமையான பக்தர், பணிவானவர், ஒண்ணு பேசல. எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, இவங்க ஜனங்கள்லாம் கூட்டு வந்து இவர் அவமரியாதை பண்ணிட்டார், பெரிய குற்றம் பண்ணிட்டார் ஸ்ரீவாஸ்தாக்கர். ஸ்ரீவாஸ்தாக்கர் மாதிரி ஒரு உன்னதமான பக்தருக்கு குற்றம் இழைத்ததுனால சைதன்ய மகாபிரபு அவர் மன்னிக்கவே இல்லை. என்ன ஆயிடுத்து, அடுத்து 2-3 நாளே அவருக்கு குஷ்ட வியாதி, குஷ்டரோகம் வந்துருச்சு. அப்படி உடம்புல அழுகி போய் கையெல்லாம் இதாயிடுச்சு, மூக்கெல்லாம் அழுகிருச்சு. குஷ்டம் வந்து கதறி அழுகுறாரு. யாரு? கோபால சப்பா. எதனால வந்தது? யாருக்கு அபராதம் பண்ணதுனால? ஸ்ரீவாஸ்தாக்குர். சைதன்ய மகாபிரபு ஓடி வந்து கதறி அழறாரு. சப்பால் கோபால், கோபால் சப்பால். சைதன்ய மகாபிரபு சொன்னாரு, உன்னை மன்னிக்கவே மாட்டேனா, உனக்கு மன்னிப்பே கிடையாது, நீ வந்து பகவானுடைய பக்தனுக்கு மிகப்பெரிய அபராதம் செய்துட்ட அப்படின்னு சைதன்ய மகாபிரபு கோவப்பட்டு திட்டிடுறாரு. நீ என்கிட்ட வராதே, முன்னாடி போயிரு. சைதன்ய மகாபிரபு எல்லாருக்கும் கருணை கொடுக்கிறாரு, ஆனா கோபால் சப்பலா கருணை கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் வியாதி வந்து குஷ்டம் வந்து உடம்புல அழுகி போய் அந்த வேதனையில கதறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பின்னாடி சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டார். அப்போ சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப கருணையோட அபராதம் பண்ணவங்களுக்கு கூட கருணை கொடுக்க ஆரம்பிச்சார். அப்போ வந்து சப்பல் கோப்பர் அழுறாரு அவர்கிட்ட, இப்பயாவது என்ன மன்னிச்சிடுங்களா நீங்க, நான் என்ன மன்னிக்கிறது உன்ன, நீ போய் ஸ்ரீவாஸ்தாவோட காலில் விழு, அவர் தான் உன்னை மன்னிக்கணும், அவர் மன்னிச்சாதான் நீ இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவேன்னு. இந்த மாதிரி சைதன்ய மகாபிரபு வந்து பக்தர்களுக்கு குற்றம் இழைத்தா அவங்களை மன்னிக்கவே மாட்டார். காலையில பேசணும் இல்லையா, தன் பையனா இருந்தா கூட கிருஷ்ணா வந்து மன்னிக்க மாட்டார். ஒட்டுமொத்த வம்சத்தையே அழிச்சிட்டார் கிருஷ்ணா. வைஷ்ணவருக்கு அபராதம், பிராமணருக்கு துரோகம் இழைச்சதுனால யது வம்சத்தையே கிருஷ்ணா பூமியில தூக்கிட்டார். யது வம்சம் வந்து கிருஷ்ணா வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தாரு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி. பகவான் தன்னுடைய வம்சம் யது வம்சத்துல கிருஷ்ணருக்கு எண்ணற்ற குழந்தைங்க. கிருஷ்ணாவுக்கு குழந்தை கிருஷ்ணாவுக்கு மொத்தம் எத்தனை மனைவி? 16108 மனைவி. ஒரு மனைவிக்கு 10 குழந்தைங்க, அவங்களுக்கு 10 குழந்தைங்க, அவங்களுக்கு 10 குழந்தைங்க. இப்படி கிருஷ்ணாவுடைய பையன், பேர பையன், கொள்ளு பேர, எள்ளு பேர, இப்படி ஒரு பெரிய லிஸ்டே பூமி பூரா இருந்தாங்க. கிருஷ்ணர் வந்து இந்த லீலையை முடிச்சுன்னு போகணும், பின்ன அவங்களே அழைச்சின்னு போகணும். சும்மா எல்லாம் அழைச்சி கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுவாரு, ஏதோ ஒரு லீலை மூலமா அது மூலமா ஏதோ ஒரு தத்துவங்களுக்கு கொடுப்பார், ஜனங்களுக்கு புரிய வைப்பார். இவங்க சும்மா அழைச்சின்னு போக கூடாது, இவங்க மூலமா ஏதாவது லீலை புரிஞ்சு ஜனங்களுக்கு அறிவுறுத்தணும். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் கிருஷ்ணாவுடைய பையன் சாம்பன், ஜாம்பவதியுடைய பையன், அவன் வந்து என்ன பண்ணா, ஒரு நாள் பிராமணர்கள் யாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பொம்பளை வேஷம் போட்டுன்னு வந்தான். சாம்பன் வந்து பொம்பளை வேஷம் போட்டுன்னு வந்து இப்படி முக்காரெல்லாம் போட்டுன்னு வந்து முனிவருக்கு முன்னாடி பக்தர் பிராமணர் முன்னாடி வந்து நின்னா. கர்ப்பவதி மாதிரி இப்படி வெறிய வயிறு வச்சுனான். கர்ப்பவதி மாதிரி வயிறு வச்சுட்டு இந்த பசங்களாம் வந்து சொன்னாங்க, கிருஷ்ணாவுடைய பேர பசங்களாம், இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்க சொல்லுங்க. உங்களுக்கு கேலி பண்றான் வந்து பிராமணரை. அவங்களுக்கு கோபம் வந்துருக்கு, இந்த பையனுக்கு உலக்கதான் குழந்தையா வரும், அந்த உலக்கிலே எல்லாம் அடிச்சு சாவிங்க, நீங்க உங்க வம்சமே அழிஞ்சு போடுன்னு சபிச்சுட்டாங்க. யாரு? கிருஷ்ணாவுடைய வம்சம், கிருஷ்ணாவுடைய பேரன், கொள்ளு பேரன் பையன். கிருஷ்ணா கண்டுக்கவே இல்லை, அமைதியா விட்டாரு. ஏன்? போய் பிராமணர்கிட்ட போய் லொல்லு பண்ணா கிருஷ்ணா திரும்பி கூட பார்க்க மாட்டேன், அப்படியே விட்டார். அதே மாதிரி எல்லாம் பயந்து ஓடி போய் உக்ரசேன ராஜாட்ட வந்தாங்க. உக்ரசேன மன்னர் அவர் சொன்னார், இதை போய் கொண்டு போய் கடல்ல போட்டுடுங்க, கடல்ல போய் கரைச்சிடுங்க. அது வந்து கடல்ல போட்டு மீனெல்லாம் சாப்பிட்டு வெளியில பூரா கரையில பூரா கரும்பு மாதிரி கம்பு கம்பா முளைச்சிடுது. கரும்பு முளைக்கும் இல்லையா, கரும்பு முளைக்கிற மாதிரி ஒரு அயன் ராடு, இரும்பு கம்பி, கடல் கரை பூரா இரும்பு கம்பி ஆயிடுது. ஒரு நாள் இவங்க நல்லா குடிச்சிருந்தாங்க, குடிச்சிட்டு போய் கம்பு எடுத்து ஒருத்த அடிச்சு போனான். அவ்வளவு பேர் கைவிட்டு போயிட்டான். அந்த மாதிரி வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டா கிருஷ்ணா வந்து மன்னிக்கவே மாட்டார். அதுக்கு வழியே கிடையாது. ஒரே ஒரு வழிதான், தெரியாம பண்ணிட்டா, தெரிஞ்சு பண்ண மன்னிப்பு கிடையாது. தெரியாம பண்ணிட்டா அந்த பக்தர்கிட்ட போய் அவர் காலில் வந்து பிரார்த்தனை பண்ணி என்ன மன்னிச்சிடுங்க, இதை தவிர ஒரு வழி இல்லை. நாமத்துல எல்லாம் ருச்சி ஒண்ணு, கிருஷ்ண பக்தி எல்லாம் போயிடும், அவ்வளவுதான். மத யானை அபராதம் சொல்லிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. அதனால என்ன பண்ணக்கூடாது, வைஷ்ணவ அபராதம் பண்ணிடவே கூடாது.
அதே மாதிரி நவதீபத்துல இந்த ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுல தினமும் நாம சங்கீர்த்தனை நடக்குது. பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கீர்த்தனை பண்றாங்க. விடிய விடிய நடக்கும். இந்த பிராமணர்கள் தூக்கம் போயிடுச்சு. அங்குள்ள பிராமணர்கள், பேரளவான இந்துக்கள், பண்டிதர்கள் அவங்க எல்லாம் வந்து சத்தம் போடுறாங்க ஸ்ரீவாஸ் தாக்கூராட்ட. ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டீங்க ராத்திரி பூரா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த மந்திரத்தை எல்லாருக்கும் ஏன் கொடுத்து கெடுத்து குட்டிச்சவராக்குறீங்க? நீங்க மட்டும் சொல்லி தொலைய வேண்டியதானே, மனசுக்குள்ளேயே சொல்ல வேண்டியதானே, ஏன் கத்துறீங்க? சாப்பாட்டுக்கு வழி இல்லையா? நாங்க வேணா கொண்டு வந்து அரிசி பருப்புல கொட்டுறோம், சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டுட்டு சும்மா கடங்க. இப்படி கத்திட்டு இருந்தீங்க, உங்க வீட்டை பேத்து கொண்டு கங்கையில வீசிடுவோம், தூக்கி கொண்டு கங்கையில போட்டுருணும். பயங்கரமா சத்தம் போடுறாங்க. ஆனா இவங்க அதையெல்லாம் கண்டுக்காம கதவை போட்டு நாம சங்கீர்த்தனம் பண்றது. எல்லாம் போய் காஜிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. முகலாய ராஜா இருந்தாலே அப்ப அந்த டைம்ல வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம்கள் தான் இந்தியா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. சாந்த் காசியோடைய சமாதி வந்து நவதீபத்துல போனீங்கன்னா அடுத்தடுத்து கோயில் போயிட்டு ஜெகநாத் ராஜாப்பூர் ஜெகநாத் கோயில் போயிட்டு வரச்சு சாந்த் காசியோட சமாதி. சாந்த் காசிட்ட போய் சொன்னாங்க, இந்த பிராமணர்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீங்க எங்களுக்கு ஒரே பயமா இருக்கு, இவங்கனால எங்களை போய் நீங்க பனிஷ் பண்ணிடுவீங்க, தண்டிச்சிடுவீங்களோ, ஜெயில போட்டுடுவோம், பயமா இருக்கு. இந்த ஸ்ரீவாஸ் தாக்கூரா அவங்க எல்லாம் சேர்ந்து வீட்டுல ராத்திரி பூரா கத்திக்கிட்டு கூச்சல் போடுறாங்க. பக்தர் அல்லாதவங்களுக்கு ஹரிநாமம் கூச்சலாதார். ஏன்னா அவங்களால பொறுத்துக்க முடியாது, பொறாமைக்காரங்க. என்ன போய் சொல்லிட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுல எல்லாம் கத்திட்டு இருக்காங்க, எங்களால தூங்க முடியல. இவங்க சத்தம் போட்டு பகவான் தூங்கிட்டு இருக்கிற எந்திரிச்சு வந்து சுதர்சன விட்டு எங்களை கொண்டுட்டா என்ன பண்றது? எங்களுக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க சத்தம் போறது தெரிஞ்சு நீங்க வந்து எங்களை பனிஷ் பண்ணிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. உடனே நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு பிராமணர்களா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அங்க ஊர்ல பொறாமைக்காரங்க, பேரளவான பண்டிதர்கள் இவங்க எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. யார்கிட்ட? சாந்த் காசி வந்து ஆள் அனுப்பிச்சுட்டார், சிப்பாய் அனுப்புறான். சிப்பாய் அனுப்பிச்சு போய் ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுல போய் வான் பண்ணிட்டு வாங்க, இன்னையில இருந்து யாரும் நாம சங்கீர்த்தனை பண்ணக்கூடாது, நவதீபத்துல கீர்த்தனை சத்தமே கேட்க கூடாது, எங்கயாவது ஹரிநாம கீர்த்தனை கேட்டதுன்னா பிடிச்சு ஜெயில போட்டு அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிடுங்க, கடுமையான தண்டனை இருக்கும், போய் சும்மா வராதிங்க, 2 பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அப்படின்னு ஆள் அனுப்பிச்சு வச்சிட்டேன். இங்க வந்து போட்டு மிருதங்கத்தெல்லாம் போட்டு உடைச்சிட்டான். இந்த சிப்பாய்கள்லாம் வந்து எவனாவது நீ கீர்த்தனை பண்ணீங்க காஜியோட கட்டளை உங்களை பிடிச்சி ஜெயில போட்டுருவாரு, அவ்வளவுதான், அங்கே சாக வேண்டியதான் நீங்க அப்படின்னு பயங்கரமா தீட்டிட்டு பக்தர்கள்லாம் இது பண்ணிட்டு மிருகத்துல போட்டு உடைச்சுன்னு போயிட்டான். சைதன்ய மகாபிரபு அன்னைக்கு வரல, லேட்டா தான் வந்து இது பார்த்தா பக்தர்கள் அழுதுட்டு இருக்காங்க, சோகத்துல இருக்காங்க. சைதன்ய மகாபிரபு கேட்டார், என்னாச்சு, என்ன நடந்தது? இந்த மாதிரி நாம சங்கீர்த்தனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, மிருதங்கத்தெல்லாம் போட்டு உடைச்சிட்டாங்க, யாராவது இன்னைக்கு கீர்த்தனை பாடினா சாந்த் காசி நம்ம ஜெயில போட்டுட்டு வரோம், ஜெயில போட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்து நம்ம கொண்டுடுவேன்னு பயன்படுத்திட்டு போயிட்டாங்க. சைதன்ய மகாபிரபு பயங்கரமான கோவம், பக்தர்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டேன்னா பயங்கரமான கோவம், கண்ணனை சவுந்து போயிடு. சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, இன்னைக்கே நம்ம கீர்த்தனம் பாடிட்டு போறோம் நவதீபத்துல, எந்த காட்சி வந்து தடுக்கிறான்னு பாக்கலாம், கூப்பிடுங்க எல்லாரையும். போட்டு பெரிய ப்ரொசஷனே போகுது. அங்க சும்மா ஏதோ வீட்டுல பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களை போட்டு கிளப்பி விட்டு அவங்க ரோட்ல கீர்த்தனம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பக்தர்கள், நிறைய மிருதங்க கருத்தாலாம் வச்சுட்டு ரோட்ல வந்து நிமாய் சைதன்ய மகாபிரபு, அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், கதாதர் பண்டிட், முகுந்த தக்தர், முராரி குப்தர் எல்லா பக்தரும் சேர்ந்து அப்படி கீர்த்தனை பாடிட்டு வராங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே. நவதீபம் ஒரு கீர்த்தனை அப்படி ஓலோ உண்டாவதுக்கே கேக்குது சத்தம், அவ்வளவு கீர்த்தனம், லட்சக்கணக்கு பயங்கர பக்தர்கள் பயங்கர உற்சாகமா வராங்க. எங்க போறாங்க? சாந்த் காசியோட வீட்டுக்கு போறாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுல இருந்து காஜி பயங்கர வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிட்டான், வெளியே வரவே இல்லை. இவ்வளவு பேர் வந்தா என்ன ஆகுது? வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிட்டான். பக்தர்கள் கோபமா வராங்க. நிமாய் பண்ணி சொன்னா, நீங்க அமைதியா இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன், கோபப்படாதீங்க. நிமாய் உள்ள போனாரு, காஜியை கூப்பிடுங்க, நான் பேசணும். அவர் இல்ல அங்கதான் இருக்கு, உள்ளதான் இருக்கா, ஒழிஞ்சிட்டு இருக்கான், கூப்பிடு. நிமாய் பண்ணிட்டு வந்திருக்காரு, உங்களோட பேசணும்னு சொல்றாரு. உட்காந்துட்டு இருக்காரு நிமாய் பண்ணிட்டு. அப்படியே காஜி பயந்து போய் வெளியில வந்தான். உட்காந்துட்டு நிமாய் பண்ணிட்டு பார்த்தாரு. நிமாய் கேட்டாரு, காஜி உங்களுக்குதான் வந்து நீங்க இது வரைக்கும் ஒன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையே, நாங்க தினமும் கீர்த்தனை பாடிட்டு தான் இருக்கோம், ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுல பாடுறோம், கங்கை கரையில பாடுறோம், நீங்க இது வரைக்கும் ஒன்னும் சொல்லலையே, இன்னைக்கு மட்டும் என்ன உங்களுக்கு புதுசா?
ஏன் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வர்றீங்க? உங்களுக்கு என்ன நாங்க இடைஞ்சல் பண்ணிட்டோம்? என் காஜி சொன்னாரு, எனக்கு ஒரு இடைஞ்சல் ஒண்ணும் இல்ல, உங்க ஆளுக்கு தான் வந்து சொன்னாங்க. உங்க தெருவில் இருக்கிற இந்த பிராமணர்கள் பண்டிதர்கள் அவங்க தான் வந்து சொன்னாங்க, அவங்களுக்கு எல்லாம் தொந்தரவா இருக்கு, தூங்க முடியல, இது மாதிரி கத்தி கத்தி கூச்சல் போட்டு இருக்காங்க. இந்த நிமாய பண்டிதர் யாரையும் பாரபட்சம் பாக்குறதே இல்லை, யாருக்கு வேணாலும் நாம கொடுத்துறாரு. அவன் பிராமணனா, எந்த குலத்துல பிறந்திருக்கிறான், அவன் சூதரனா, எதுவும் கிடையாது. யார் வந்தாலும் அவங்க கீர்த்தனம் பாட விட்டுறாங்க. இப்படி எல்லாம் வந்து உங்க மேல பயங்கர கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. யாரு கொடுத்தது? உங்க ஆளுக்கு தான், உங்க தெருவில் இருக்கிறவங்க தான், உங்க கூட இருக்கிறவங்க தான். அது மட்டும் இல்ல, அவங்க ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட், இன்னொரு பக்கம் முகலாயர்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க தூக்கத்துல ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தூக்கத்துல வந்துட்டு நீங்க இந்த கிருஷ்ண நாம சொல்றீங்களா, அதை கேட்டு கேட்டு அவங்களும் தூக்கத்துல ஹரி 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 ஹரின்னு சொல்லிட்டு இருக்கான். கிருஷ்ணா 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 இதான் வருது எங்களுக்கும். நாங்க எங்க கடவுளை கூப்பிடுறதோட ஹரே கிருஷ்ணா வந்து எங்களுக்கு வருது, அதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம் நாங்க. அவங்களும் வந்து சொல்றாங்க, என்ன பண்றது? சரி, நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க, இப்படி செஞ்சிருக்க கூடாது நீங்க. அது மட்டும் இல்ல, ஏன் பயந்துக்கிறீங்க? இப்ப நீங்க உங்க முகம் எல்லாம் வேர்த்து போச்சு, உடம்புலாம் படபடக்குது, நடுங்குறீங்க, எப்படி உங்களுக்கு பயம் வந்தது? இப்போ என் சாந்த் காஜி சொன்னாரு, நேற்று கனவுல நான் ஒருத்தரை பார்த்தேன், சிங்க ரூபத்துல ஒரு மனுஷர் வந்தாரு, அப்படி பயங்கரமா கர்ஜனை எல்லாம் பண்ணார், அப்படி என் மேல பாஞ்சிட்டார். ஏய் காஜி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னுடைய நாம சங்கீதத்தை நிப்பாட்டுவ, நீ மிருதகத்தைய உடைக்கிற, உன் நெஞ்ச பழந்தப்ப அப்படின்னு என் மேல பாஞ்சிட்டார். என்ன விட்டா போதும் சாமி, என்ன விட்டுடுங்க, நான் இன்னும் பண்ண மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ பக்தர்களை அடிக்காதனால உன்னை ஒட்டி வச்சுனா, நீ ஏதாவது பக்தர்கள் காயப்படுத்தி இருந்த உன் குடலை உருவி பண்ணாரு. இனி ஒருக்கா இந்த மாதிரி நடந்தது, உன் குடலை உருவி நான் மாலை போட்டுருவேன். காஜி நடுக்கி பயந்து போயிட்டார். நிமாய் பண்ணிட்டு உள்ள கூட்டின்னு போனார். இது பாருங்க, சட்டையை சொக்கா கழட்டி காமிச்சா அப்படி நர்ஸுடைய நகை எல்லாம் பழஞ்சிருக்கு. ஐயோ பயந்து போயிட்டேன். இனி நான் வந்து நவதீபத்துல சாம செய்து நிப்பாட்டவே நான் மட்டும் இல்ல, என் வம்சத்துல யாரும் இனி கீர்த்தனத்தை நிப்பாட்ட மாட்டாங்க. இப்ப போனாலும் நவதீபத்துல நிறைய முஸ்லீம்கள் வந்து கீர்த்தனத்துல கலந்துக்குவாங்க, எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு சாந்த்காசியோடைய கட்டளை. யாரும் வந்து நவதீபத்துல நாம சங்கீர்த்தத்தை நிறுத்தக்கூடாது, 24 மணி நேரம் நாம செய்து நடந்துட்டே இருக்கணும். காஜி வந்து சைதன் மாவட்ட சொன்னார். சைதன் மாவட்ட சொன்னாரு, நீங்க எங்க தாத்தாவும் நீங்களும் ரொம்ப க்ளோஸ், நீங்க எனக்கு மாமா மாதிரி, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? நீங்க ஏன் இப்படி எல்லாம் அக்கிரமம் பண்றீங்க? பக்தர்களுக்கு ஏன் இந்த மாதிரி அடைச்சல் பண்றீங்க? இல்ல நான் இனி பண்ண மாட்டேன். ஏன் நீங்க கறி எல்லாம் சாப்பிடுறீங்க? கறி சாப்பிடாதீங்க, சாஸ்திரத்திலே கிடையாது, எல்லாம் சாப்பிடு. ஏன் இப்படி சாப்பிட்டு நீங்க ரொம்ப கொடூரமா இருக்கீங்க? நல்ல குணம் வரணும்னா நல்ல பக்தரை போல பழங்க, நல்ல பிரசாதம் சாப்பிடுங்க. காஜி சொன்னாரு, உங்க ஆளுங்க கூட கறி சாப்பிடுறாங்களே, அது அறியாமையில பண்றாங்க. அவங்க காலிக்கெல்லாம் பலி கொடுத்து சாப்பிடுறாங்க, அது சாஸ்திரத்திலே இல்ல, முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நாங்க ஏற்றுக்கொள்றது. வைஷ்ணவர்கள் வந்து நாங்க எந்த ஊரையும் துன்புறுத்த மாட்டோம், எந்த ஊரையும் துன்புறுத்த மாட்டோம், யாருக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டோம். நாங்க எல்லா உயிர்களையும் கருணை கொடுக்கிறவங்க. நீங்க ராஜாவா இருக்கீங்க, இப்ப எல்லா ஜீவராசியும் உங்க குழந்தை தானே, நீங்க எல்லாருமே அன்பு செய்யணுமா இல்லையா? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? இப்படி பேசினோடனே காஜி கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடுது. நிமாயப்பருடைய பாதத்தை விழுந்துட்டாரு. நிமா, என்ன மன்னிச்சிடுங்க, இனி நான் ஒருபோதும் பக்தர்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டேன், தயவுசெய்து எனக்கும் நாம சொல்லிக் கொடுங்க. படிச்சு அந்த ஸ்லோகம் அதான் காஜி சொன்னார். கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. சைதன்யமா அப்படி கருணையினால அசைவ சாப்பிடுறவங்க, ரொம்ப கீழ்த்தரமான குலத்துல பிறந்தவங்க, அயோக்கியர்கள், கொள்ளையர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட கிருஷ்ண பக்தி கிடைச்சது, கிருஷ்ண பிரேமம் கிடைச்சது. சைதன்யமா அப்படி எந்த பாரபட்சம் பார்க்க மாட்டேன், ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த. அவங்க திருந்தறதுக்கு மனம் திருந்த தயாரா இருந்தாங்கன்னா சைதன்யமா அப்படி கருணையினால அவங்க எல்லா விதமான பாவ வாழ்க்கையிலும் விடுபட்டுடுவாங்க. இது வரைக்கும் அவங்க செய்த பாவங்கள் எல்லாம் பகவான் மன்னிச்சு விட்டுடுறாரு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் கிருஷ்ணா வந்து அதை எடுத்துக்கொள்றது இல்லை. சொல்றாரு பகவத்கீதையில, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷேக்ஷாமி மா சுசக்தி. பயப்படாதீங்க, நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் பயப்படாத, என்னை சரணடைச்சிட்டீங்கன்னா உன்னை எல்லா ஆபத்திலிருந்து காப்பாத்திடுறேன், விடுவிச்சுடுறாங்க. கிருஷ்ணா சொன்னாரு, சைதன்ய மகாபிரபு செஞ்சுட்டாரு.
இல்லையா? இதுதான் சைதன்ய மகாபிரபு. கிருஷ்ணர் வந்து சொன்னதே நடைமுறையில செய்தார் சைதன்ய மகாபிரபு. எண்ணற்ற பேர் ரொம்ப இழி குலத்துல பிறந்தவங்க, தகுதி இல்லாதவங்க, ரொம்ப பாவ வாழ்க்கை வாழ்ந்தவங்க, நிறைய கதை படிச்சுக்கல, ஜெகாய் மாதாய் கதையெல்லாம் படிச்சிருக்கோம். இவங்க எல்லாரையும் சைதன்ய மகாபிரபு எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம விடுவிச்சார். சைதன்ய மகாபிரபு கருணை காரணம், ஒப்பற்ற கருணை, காரணமற்ற கருணை. சில பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகா படிச்ச பொருள் வரையில இல்லையா? பிரபுபாதர் என்ன சொல்றாரு, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் எந்த பாரபட்சம் பாக்குறது இல்ல. அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் இவங்களுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா அதெல்லாம் பாக்குறதே இல்ல. ரொம்ப அழகா சொல்றாரு பிரபுபாதர் பொருள் வரையில. அதனாலே நிறைய பேருக்கு பொறாம. என்ன, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாரையும் பகவான் பக்தி பண்ண வைக்கிறாங்க. இத சொல்றது உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்க எந்த குலத்துல படுத்திருக்காங்க, என்ன கோத்திரம், அவங்க சாஸ்திரம் படிச்சிருக்காங்களா, பூருல்லா போட்டிருக்காங்களா, இதெல்லாம் அவங்க பாக்குறது இல்லையே. பிரபுபாதர் அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. எப்பவுமே வந்து பிரச்சாரம் பண்ணும்போது எதிர்ப்பு சொல்றவங்க இருந்துட்டே இருப்பாங்க. பிரச்சாரம் பண்றவங்களுக்கு எதிரிகள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது சைதன்ய மகாபிரபு காலத்திலிருந்தே இருக்கு. அதனால பக்தர்கள் வந்து சைதன்ய மகாபிரபு கருணையினால அதையெல்லாம் சைதன்ய மகாபிரபு பிரபுபாதர் எல்லாம் முறியடிச்சிட்டார். முறியடிச்சு உலகம் முழுவதும் பிரயாணம் செய்தார். இன்றைக்கு பாருங்க எத்தனை நாடுகள்ல உலகம் முழுவதும் இன்னைக்கு கௌரவ பூர்ணிமா பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. அமெரிக்கா, ஐரோப்பா, ரஷ்யா, ஜெர்மன் எல்லா நாடுகள்லயும் வந்துட்டு இன்றைக்கு கௌரவ பூர்ணிமா சைதன்ய மகாபிரபுக்கு அபிஷேகம் பண்ணி, ஆராதனை பண்ணி, கீர்த்தனை பண்ணி, அவருடைய கதைகள்லாம் பேசி பக்தர்கள் கீர்த்தனை பண்ணி டான்ஸ் ஆடுறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இதுதான் சைதன்ய மகாபிரபு கருணை. அதை வந்து பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தாங்க. பிரபுபாதர் அதான் ஆச்சாரியன் வந்து பகவானை விட ரொம்ப கருணை வாய்ந்தவர். சைதன்ய மகாபிரபு கருணையை வந்து எல்லா கிராமங்களையும், நகரங்களையும், நாடுகளையும் பல இடங்களையும் கொண்டு போய் சேர்த்தார் பிரபுபாதர். அதனால நம்ம வந்து பிரபுபாதருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். சைதன்ய மகாபிரபுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இன்னும் நம்ம கிருஷ்ண பக்தியில் எல்லாம் முன்னேற்றம் வரணும், நல்ல பக்தராகணும், பகவான் மேல அன்பு வரணும், ஹரிநாமத்துல வந்து ருச்சி ஏற்படணும், நாமத்துல குற்றமற்று ஜபிக்கணும்னு நம்ம பகவான் பிரார்த்தனை பண்ணுவோம். ஓகேயா? எவ்வளவு பேருக்கு கிருஷ்ண பக்தி வேணும், கிருஷ்ணங்கள அன்பு வேணும், கவலையிலிருந்து விடுபடணும், பயத்திலிருந்து விடுபடணும், கோபத்திலிருந்து விடுபடணும், அகங்காரத்திலிருந்து விடுபடணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், யாரெல்லாம் விரும்புறீங்க? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. குரு கௌரங்கா, குருவும் கௌரங்கருடைய கருணையும் குருவுடைய கருணையும் இருந்ததுன்னா எல்லா விதமான துன்பங்களையும் நம்ம கடந்துடலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.